Hello friends, this is Leo signing in as your nostalgic Tamil. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா லாஸ்ட் வீடியோல நான் உங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன். அந்த ப்ராமிஸ் படியே பென்சில் நேம் கார்விங் எப்படி பண்றது அப்படின்ற அதோட பேசிக் டியூட்டோரியல் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த வீடியோ வந்து நான் 6 பார்ட்டா 6 ஸ்டெப்ஸா பிரிச்சிருக்கேன். சரிங்களா? ஜஸ்ட் சிம்பிள் ஸ்டெப்ஸ். இந்த 6 ஸ்டெப்ஸையும் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படினா பென்சில் கார்விங், பென்சில் நேம் கார்விங் அப்படின்றது இப்படின்றதுக்குள்ளாடி உங்களுக்கு தெரிஞ்சிரும். ஈஸியாக உங்களால் அவ்வளோ ஸ்பீடாக பண்ண முடியும். அவ்வளோதான். ஸோ வெல்கம் டு மை வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த வீடியோ மொத்தமாக பாருங்கள், எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. என்ன நான் சொல்ல போகிறது ஜஸ்ட் ஒரு சிம்பிளான 6 ஸ்டெப்ஸ் தான். நீங்கள் கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான், ஸ்கிப் பண்ணாமல் ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இதை பர்ஃபெக்டாக கேஷ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸ்டெப் 1, ட்ரா த ரெஃபரன்ஸ். ஆமாம், கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டு நீங்கள் என்ன ஸ்கல்ப்சரோ இல்லை என்ன லெட்டர் எழுத போகிறீங்களோ அதை வந்து ட்ரா பண்ணுங்கள். ஒரு ரஃப் ஸ்கெட்சாகவே உங்கள் கையினாலே போட்டுக்கோங்க. தென் ஸ்டெப் 2 என்ன அப்படின்னா சூஸ் த பெஸ்ட் பென்சில். நான் இந்த நேம் கார்விங் பண்ணுறதுக்காக என்ன பென்சில் சூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னா கேம்லினுடைய 10B பென்சில் சூஸ் பண்ணிருக்கேன். ஸோ என்னுடைய அப்கமிங் வீடியோஸில் நான் உங்களுக்கு என்ன பென்சில்ஸ் என்னென்ன டைப் ஆஃப் பென்சில்ஸ், என்னென்ன பிராண்ட் பென்சில்ஸ் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றத தனியாக ஒரு வீடியோ உங்களுக்காக மேக் பண்ணி போடுறேன். அப்புறமா ஸ்டெப் 3, ரிமூவ் த அன்வான்ட் வுட். ஆமாம், இந்த பென்சிலுக்கு மேலே இருக்கிற அன்வான்டாக இருக்கிற வுட்டை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணி லிட்டை வந்து வெளியிடுங்க. அப்படின்னா நீங்கள் ரெஃபரன்ஸ் ஒரு இமேஜ் ஃபஸ்ட் ட்ரா பண்ணிங்கள அதில் எவ்வளோ சைஸ் நீங்கள் டிஃபைன் பண்ணீங்களோ அந்த சைஸுக்கு லிட் வர மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் 4 என்னென்னா ஃப்ளாட் த லிட் சர்ஃபேஸ். பென்சிலுடைய லிட் வந்து சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்கும். அதை நம்ம கார்வ் பண்ணி, அதாவது ஃப்ளாட்டன் பண்ணி ஃப்ளாட் சர்ஃபேஸாக மாற்றிக்கணும். ஸ்டெப் 5 என்ன அப்படின்னா ட்ரா த லெட்டர் ஆன் த லிட். எஸ், நீங்கள் என்ன அப்படின்னா நம்ம ஒரு ரெஃபரன்ஸ் இமேஜில் வரைஞ்சோம் பார்த்தீங்களா, இதுதான் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு அந்த லெட்டரை வந்து இந்த லிட்டில் வந்து ஃப்ளாட்டன் பண்ண அந்த லிட்டில் வந்து ட்ரா பண்ணுங்கள். அதாவது நம்ம இப்போ ஏ வந்து ட்ரா பண்ண போகிறோம். இதுதான் நம்மளுடைய ஸ்டெப் 5. அண்ட் ஃபைனலி ஸ்டெப் 6 என்ன அப்படின்னா ஜஸ்ட் கார்வ் இட். ஆமாங்க, கார்வ் பண்ணிடுங்க. அதாவது இந்த வரைஞ்ச லெட்டரை தவிர தேவையில்லாமல் இருக்கிற அந்த லிட்டை வந்து கார்வ் பண்ணி வெட்டி எடுத்துருங்க, ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. அவ்வளோதான் பென்சில் கார்விங். இது எவ்வளோ தூரம் உங்களுக்கு ப்ராக்டிஸ் அதிகமாக இருக்கோ அவ்வளோ தூரம் உங்களால் அழகாக கார்வ் பண்ண முடியும், டீட்டெயிலிங் இன்னும் கிளியராக பண்ண முடியும். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு இன்னும் கிளியராக ப்ராப்பர் கட்டை வந்து உங்களால் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்து முடிச்சோன்னு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஜஸ்ட் இந்த வீடியோ விட்றாதீங்க. கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் சொன்ன இந்த ஸ்டெப்ஸ் மூலிமா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட இருக்கிற மெட்டீரியல்ஸ் வச்சு, உங்கள்கிட்ட இருக்கிற பென்சில் வச்சு ட்ரை பண்ணுங்கள். என்னுடைய வரப்போகிற அப்கமிங் வீடியோஸில் இதுக்கு என்ன மெட்டீரியல், அதாவது என்ன டைப் ஆஃப் பென்சில் யூஸ் பண்ணுறேன், அப்புறமா என்ன நைஃப், வாட்டெவர் என்னென்ன டூல்ஸ் இதுக்காக யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத டீட்டெயிலாக உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோஸில் நான் உங்களுக்கு கன்வே பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ.